இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வீட்டிலிருந்து வேலை ஏப்ரல் 15 முதல் 6,78,000 ரிங்கிட் எரிபொருள் மிச்சம். அரசு ஊழியர்களுக்கான அமல்படுத்தப்பட்டுள்ள வீட்டிலிருந்து வேலை செய்யும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் புதிய கொள்கை எரிபொருள் பயன்பாட்டில் குறிப்பிட்ட அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏப்ரல் 15 முதல் அமலுக்கு வந்த இந்த திட்டத்தின் மூலம் நேற்று வரை சுமார் 3,34,000 லிட்டர் எரிபொருள் சேமிக்கப்பட்டுள்ளதாக ஒற்றுமை அரசாங்க பேச்சாளர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் கூறினார். இந்த எரிபொருள் சேமிப்பின் மொத்த மதிப்பு சுமார் 6,78,000 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக இன்றைய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிந்தைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்னார். அடுத்து தனியார் துறையில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தின் தாக்கம் குறித்த தரவுகளை திரட்ட அரசாங்க தலைமை செயலாளர் பணிக்கப்பட்டிருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபாமி சொன்னார். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டம் மூலம் லிட்டராகவும் ரிங்கிட்டாகவும் எவ்வளவு மிச்சப்படுத்தலாம் என்பதை அரசாங்கம் தெரிந்து கொள்ள விரும்புவதாக அவர் கூறினார். மலாக்கா நீரிணை வாயிலான வர்த்தகம் தொடர்ந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், சிங்கப்பூர் வலியுறுத்து. ஈரான் போரினால் வெளிச்சத்திற்கு வந்த ஒரு முக்கிய வர்த்தக பகுதியான மலாக்கா மற்றும் சிங்கப்பூர் நீரிணை வழியாக பயணிப்பது அனைவருக்கும் தடையின்றி இருக்க வேண்டும் என்றும் அதை தடை செய்யும் எந்தவொரு முயற்சிகளையும் சிங்கப்பூர் அரசாங்கம் ஆதரிக்காது என அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். அனைவருக்கும் போக்குவரத்துக்கான உரிமை உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது என்று சிங்கப்பூரில் நடைபெற்ற CNBC நிகழ்வில் அளித்த பேட்டியில் அவர் சுட்டிக்காட்டினார். எங்கள் அண்டை பகுதியில் நீரிணையை மூடவோ தடை செய்யவோ அல்லது டோல் கட்டணம் அமல்படுத்தும் எந்தவொரு முயற்சிகளிலும் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று அவர் தெரிவித்தார். இந்த செய்தி பெய்ஜிங் மற்றும் வாஷிங்டன் ஆகிய இரு நாடுகளுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமாறு சிங்கப்பூர் மற்ற நாடுகளால் எப்போதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என்ற கேட்டதற்கு எங்களை பொறுத்தவரை இதுவரை இல்லை என்றாலும் அவர்கள் அவ்வாறு செய்யக்கூடும் என்று விவியன் பாலகிருஷ்ணன் மறுமொழி தெரிவித்தார். சிங்கப்பூர், மலேசியா மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள மலாக்கா நீரிணை இந்தியா மற்றும் பசிபிக் பெருங்கடல்களுக்கு இடையே எரிசக்தி மற்றும் பொருட்களுக்கான முக்கிய கடல்வழி வர்த்தக பாதையாகும். 2,21,044 ரிங்கிட் கடன் அல்ல, அது அன்பளிப்பு. தம்பிக்கு எதிராக அண்ணன்கள் தொடர்ந்த வழக்கில் சிரம்பான் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. 2 அண்ணன்கள் தங்கள் தம்பிக்கு வழங்கிய 2,21,044 ரிங்கிட் பணம் கடன் அல்ல, அது ஒரு அன்பளிப்பு என்று சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்தது. இதன் மூலம் அந்த பணத்தை திரும்ப கேட்கும் பெரிய பொறியியலாளர் நிறுவனத்தின் இயக்குநர்களான அந்த அண்ணன்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இளைய சகோதரர் வேல் மனோகரனுக்கு கொடுத்த கடனை தம்பி திருப்பி தரவில்லை என டத்தோ பட்டம் கொண்டவர்களான M. நடராஜன் மற்றும் M. சதீஷ்குமார் இருவரும் வழக்கு தொடுத்திருந்தனர். அந்த 2,21,044 ரிங்கிட்டில் 1,60,000 ரிங்கிட் வேல் மனோகரனின் கல்விக்காகவும் எஞ்சிய 60,444 ரிங்கிட் குடும்ப நிறுவனமான லின்சன் என்ஜினியரிங் சென்ட்ரிகான் பிரெகத் மற்றும் லின்சன் குளோபல் சென்ட்ரிகான் பிரெகத் ஆகிய நிறுவனங்களின் கீழ் ஒரு வீட்டை வாங்குவதற்கான முன்பணத்தை செலுத்தவும் கொடுக்கப்பட்டது. ஆனால் பணத்தை பரிமாற்றம் செய்யும் போது அது கடன் என்பதற்கான எந்தவொரு முறையான ஒப்பந்தமோ அல்லது ஆவணமோ அவர்களுக்குள் கையெழுத்திடப்படவில்லை. இந்நிலையில் அந்த பணம் குடும்ப உறவின் அடிப்படையில் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என தம்பி வாதிட்டார். 230 மில்லியன் ரிங்கிட் நிதி மோசடி புகார். ஸ்லாங்கூர் ஜகாட் வாரியம் மறுப்பு. 230 மில்லியன் ரிங்கிட் ஜகாட் நிதி முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கூறி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மேற்கொண்டு வரும் விசாரணையுடன் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என ஸ்லாங்கூர் ஜகாட் வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. அந்த முறைகேடு குற்றச்சாட்டு ஏதோ ஒரு அரசு சாரா இயக்கத்துடன் தொடர்புடையது. அதற்கும் ஜகாட் ஸ்லாங்கூர் வாரியத்திற்கும் சம்மதம் இல்லை என அதன் தலைமை செயல் அதிகாரி முகமது கைட்சீர் ஷாரி கூறினார். விசாரணை நடைபெற்று வருவதால் இது குறித்து மேலும் கருத்துரைக்க விரும்பவில்லை என்றார் அவர். ஜகாட் ஸ்லாங்கூர் வாரியமானது ஸ்லாங்கூர் இஸ்லாமிய சமய மன்றத்தின் நேரடி பார்வையின் கீழ் இயங்கும் அதிகாரப்பூர்வ ஜகாப் அமைப்பாகும். இது வெளிப்படை தன்மையுடனும் கடுமையான தணிக்கை முறையுடனும் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். எனவே எந்தவொரு ஜகாட் நிதி முறைகேடுகளுக்கும் இடமில்லை என்றார் அவர்.
230 மில்லியன் ஜகாட் நிதியை கையாடல் செய்த சந்தேகத்தில் அரசு சார்பற்ற அமைப்பின் துணைத் தலைவரும் 2 நிறுவன இயக்குநர்களுமான MACC-யால் முன்னதாக கைது செய்யப்பட்டனர். வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண அனைத்து அம்சங்களையும் ஸ்லாங்கூர் அரசு ஆராயும். மந்திரி புசார் அமீருடின். வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து அம்சங்களையும் ஸ்லாங்கூர் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதோடு இது குறித்த விவரங்கள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் அறிவிக்கப்படும். இந்த விவரங்கள் உள்கட்டமைப்பு மற்றும் விவசாய குழுவிற்கான ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ இஷாம் ஹாசிமிற்கு தெரிவிக்கப்படும் என்று ஸ்லாங்கூர் மந்திரி புசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறினார். நெதர்லாந்து உட்பட அனைத்து அம்சங்களையும் நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். ஆனால் அந்த விவகாரங்களை இஷாம் முன்வைப்பார் என்று தாம் நினைப்பதாக அமீருடின் தெரிவித்தார். உண்மையில் 2023ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை நெதர்லாந்து பிரதிநிதிகளுடன் ஒரு சந்திப்பு நடைபெற்றது. அதில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு உடன்பாடு என்ற நிலையை மட்டுமே எட்டியது. எனினும் இந்த உடன்பாடு இன்னும் மாநில அளவில் எட்டப்படவில்லை. எனவே எங்களால் முடிந்ததை நாங்கள் விரைவுபடுத்துவோம். மேலும் ஆட்சிக்குழு உறுப்பினர் இஷாம் ஜூன் அல்லது ஜூலை மாதத்திற்குள் கூடுதல் விவரங்களை வழங்குவார் என அமீருடின் குறிப்பிட்டார். தமீம் தஹ்ரி விவகாரத்தில் மெத்தனமா? IGP மற்றும் உள்துறை அமைச்சருக்கு RSN ராயர் சரமாரி கேள்வி. லங்காவியில் இந்து மத சின்னங்களில் ஒன்றான திரிசூலத்தை மிதித்து அவமதித்ததாக கூறப்படும் சமூக ஆர்வலர் தமீம் தஹ்ரி மீது இதுவரை ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என ஜலுதோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கேள்வி எழுப்பியுள்ளார். மார்ச் 10ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவம் நாட்டின் இன மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் விசாரணைக்கு பயந்து தலைமறைவாகி தற்போது வெளிநாட்டிலிருந்து அரசு மலேசிய போலீஸ் படையை தமீம் கிண்டல் செய்து வரும் நிலையில் அவரை நாடு கடத்த எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து ராயர் அதிருப்தி தெரிவித்தார். பஹாங்கில் புனித அல் குரான் நூலை அவமதித்த மாணவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய ராயர் தமீம் விவகாரத்தில் மட்டும் ஏன் காலதாமதம் என வினவினார். இந்த தாமதம் பொதுமக்கள் மத்தியில் தேவையற்ற யூகங்களுக்கும் கோபத்திற்கும் வழிவகுக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார். இது குறித்து உள்துறை அமைச்சரும் தேசிய போலீஸ் படை தலைவரும் வெறும் ஒப்புக்கு அல்லாமல் மிக தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். டுரியான் துங்கால் துப்பாக்கிச் சூடு விசாரணை நிலையை விளக்குமாறு AGக்கு DAP அழுத்தம். மலாக்கா டுரியான் துங்கால் பகுதியில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான வழக்கின் தற்போதைய நிலை குறித்து தேசிய சட்டத்துறை தலைவர் தெளிவான விளக்கமளிக்க வேண்டும் என DAP வலியுறுத்தியுள்ளது. சுமார் 5 மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் 3 இந்திய ஆடவர்கள் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களில் ஒருவர் செம்பனை தோட்டம் ஒன்றில் அதிகாலை 4:30 மணிக்கு பாரங்கத்தியால் ஒரு போலீஸ்காரரை தாக்கி காயப்படுத்தியதால் தற்காப்புக்காக துப்பாக்கிச் சூட்டை நடத்த வேண்டியதாயிற்றாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. எனினும் அதனை மறுத்த குடும்பத்தார் மேல் விசாரணைக்கு வற்புறுத்தியதை அடுத்து சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. எனினும் இதுவரை உருப்படியாக எதுவும் நடைபெற்றதாக தெரியவில்லை என DAP தேசிய தலைவர் கோபிந்த் சிங் டியோ அறிக்கை ஒன்றில் கூறினார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க வேண்டியது அவசியம் என்றும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு சட்டத்துறை தலைவருக்கு உள்ளது என்றும் அவர் சொன்னார். தெலுங்கு சமூகத்துடன் ரவீன்குமார் சந்திப்பு. ஜொஹூர் அரசின் திட்டங்கள் குறித்து விளக்கம். ஜொஹூர் மாநிலத்தின் ஒற்றுமை மற்றும் வளர்ச்சியை இலக்காக கொண்டு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி ஜொஹூர் தெலுங்கு சங்க நிர்வாகிகளுடன் ஒரு சிறப்பு கலந்துரையாடலை நடத்தினார். ஜொஹூர் மந்திரி பெசா டத்தோ ஹாஃபிஸ் கசி தலைமையிலான மாநில அரசின் சாதனைகள் மற்றும் திட்டங்களை சமூகத்தின் அடித்தட்டு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும். இச்சந்திப்பின் போது தெலுங்கு சமூகத்தின் தேவைகள் மற்றும் அவர்களின் எதிர்பார்ப்புகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அவர்களின் குரல்களை கேட்டறிந்து அதற்கேற்ப மாநில அரசின் திட்டங்களை வடிவமைக்க இந்த உரையாடல் ஒரு பாலமாக அமைந்ததாக ரவீன்குமார் தனது ஃபேஸ்புக் பதிவில் தெரிவித்தார். ஜொஹூரின் பன்முகத்தன்மை மற்றும் நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் அனைத்து சமூகங்களுக்கும் சமமான பங்கு உண்டு. அவ்வகையில் ஒவ்வொரு சமூகத்தின் குரலும் கேட்கப்படுவதை உறுதி செய்வதே ஜொஹூர் அரசின் முதன்மை நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளியோபாட்ரா இன் ஸ்பேஸ் கார்ட்டூன் தொடரில் LGBT சர்ச்சை, ஒளிபரப்பை உடனடியாக நிறுத்திய RTM.
மலேசிய வானொலி தொலைக்காட்சி நிலையமான ஆர்டிஎம்மில் ஒளிபரப்பப்பட்டு வந்த கிளியோபாட்ரா இன் ஸ்பேஸ் என்ற கார்ட்டூன் தொடரில் எல்ஜிபிடி கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் அம்சங்கள் இருப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இந்த தொடரின் ஒளிபரப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஆர்டிஎம் 2 ஏப்ரல் 18, 19 ஆகிய தேதிகளில் ஒளிபரப்பான இத்தொடரின் குறிப்பிட்ட காட்சிகளில் தன்பாலின ஈர்ப்பு தொடர்பான உரையாடல்கள் மற்றும் அடையாளங்கள் இருப்பதாக முன்னதாக புகார் எழுந்தது. இதையடுத்து உள் விசாரணை மேற்கொண்டதில் தொடரின் ஒளிபரப்பை தற்காலிகமாக நிறுத்த முடிவு செய்யப்பட்டதாக அந்த தேசிய ஒளிபரப்பு நிலையம் கூறியது. ஒளிபரப்பப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளும் உயர்தரம், பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் கலாச்சார பண்புகளை உட்பட்டிருப்பதை உறுதி செய்யும் கடப்பாட்டையும் அது மறு உறுதிப்படுத்தியது. ஆர்டிஎம் இத்தகைய எல்ஜிபிடி கூறுகள் கொண்ட கார்ட்டூன் தொடரை ஒளிபரப்புவது இது 2வது முறை என பாஸ் கட்சியின் உலாமா பிரிவு தலைவர் அகமது யாஹ்யா முன்னதாக கண்டனம் தெரிவித்திருந்தார். 2 வெளிநாட்டு பெண்களை மறைத்து வைத்திருந்தனர். இருவருக்கு தலா 3000 ரிங்கிட் அபராதம். புலம்பெயர்ந்த இருவரை சட்டவிரோதமாக அடைத்து வைத்தது மற்றும் அவர்களின் கடப்புதல்களை தங்களிடம் வைத்திருந்த 2 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்ட ஒரு முதியவருக்கும் தனித்து வாழும் தாய் ஒருவருக்கும் தலா 3000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. 71 வயதான கேர்பெங் ஹோ மற்றும் 43 வயதான ஹராத்தி அகோஸ்தானி ஆகியோர் நீதிபதி அருண் நோவல் தாஸ் முன்னிலையில் தண்டனை சட்டத்தின் பிரிவு 340 கீழ் குற்றம் சாட்டப்பட்டனர். அவ்விருவரும் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் இரவு 8:30 மணி வரை தாமான் புளோரா உத்தமாவில் உள்ள ஒரு கடை வீட்டில் 2 இந்தோனேசிய பெண்களை சட்டவிரோதமாக அடைத்து வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டனர். ஏப்ரல் 20ஆம் தேதி அன்று மாலை மணி 3:30 முதல் மாலை மணி 4:30 வரை பத்துபஹாட் மாவட்ட காவல் தலைமையகத்திலும் மற்றும் தாமான் புளோராவில் ஒரு அறையிலும் கடப்பிதழ்களை மறைத்து வைத்ததாக அவர்கள் மீது 2வது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. அவ்விருவருக்கும் முதல் குற்றத்திற்கு 2000 ரிங்கிட்டும் 2வது குற்றத்திற்கு மேலும் 1000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது. கல்வித்துறை துணை அமைச்சர் வாங்காவோ ஜொஹூர் ரினி தோட்ட தமிழ் பள்ளிக்கு வருகை. இணை கட்டடம் தொடர்பான முதல் சந்திப்பு கூட்டம். கல்வித்துறை துணை அமைச்சர் வாங்காவோ செவ்வாய்க்கிழமை ஜொஹூர் ரினி தோட்ட தமிழ் பள்ளிக்கு வருகை புரிந்ததோடு அப்பள்ளியின் இணை கட்டட கட்டுமான பணி தொடர்பான விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்டார். மேலும் புதிய இணை கட்டட கட்டுமான இடத்தையும் அவர் நேரடியாக பார்வையிட்டார். 1059 மாணவர்கள் பயிலும் இப்பள்ளிக்கான இணை கட்டிடத்தை 4.2 மில்லியன் ரிங்கிட் செலவில் கட்டுவதற்கு மடானி அரசாங்கம் இணக்கம் தெரிவித்ததை தொடர்ந்து அதன் கட்டுமான பணி இவ்வாண்டு ஜூன் மாதம் தொடங்கவிருக்கிறது. அதன் கட்டுமான பணி அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் பூர்த்தி அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் துணை அமைச்சருடன் யாயாசா டிடிக் நிகேரா நிர்வாக தலைவர் முகமது ரட்சி, ஜொஹூர் மாநில கல்வி இலாகா அதிகாரிகள், இஸ்கந்தார் புத்ரி நாடாளுமன்ற உறுப்பினர், பள்ளி மேலாளர் வாரியம், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் மற்றும் துணை தலைமை ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர்.